இந்த உலகத்தின் எந்த கடைகோடியிலே தமிழன் துன்புற்றாலும் அவன் துயருற்றாலும் அவன் விட்ட கண்ணீருக்கு விளக்கம் தருவதற்கு உலகத்தில் எவரும் சொல்லாத விளக்கத்தை அண்ணா சொன்னார். அது தமிழன் விட்ட கண்ணீரடா, அதனால் தான் உப்பு கரிக்கிறது என்று சொன்னார். அண்ணா அவர்களே, நீங்கள் இன்றைக்கு இல்லை, எங்கள் நெஞ்சில் இருக்கிறீர்கள், கடல் அலைகளின் தாலாட்டில் இருக்கிறீர்கள். ஆனால் கொடுமையை கேளுங்கள். எழுதினீர்கள், எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதினீர்கள். தம்பி, கேட்க கொதிக்குதடா நெஞ்சம். சிங்களத்திலே, இலங்கை தீவிலே சிங்களவன் தாக்கினானாம், தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்களாம், விழுந்த பிணங்கள் 25. இன்னும் எத்தனை கணக்கில் வராததோ என் இதயம் துடிக்கிறது தம்பி. இந்த 25 பிணங்கள் தமிழனின் பிணங்கள் அழுகி கிடக்கிறதாம். அவர் எழுதுகிறார், அழுகி கிடக்கிறதாம். சிங்கள சீமையிலே நம்மவர் வாழுகின்றார், இங்கே வக்கற்றோர் வகையற்றோர் ஆளுகின்றார். கடைகள் உடைக்கப்பட்டதாம், கடைகள் சூறையாடப்பட்டதாம், வயோதிகர் வாலிபர் என்று வித்தியாசமின்றி தாக்கப்பட்டார்களாம், பெண்கள் குழந்தைகள் விட்டு வைக்கவில்லையாம். நாதியற்று போய்விட்டதா? இந்த இலங்கை தமிழர்களுக்காக வேதனைப்பட குரல் கொடுக்க தம்பி நம்மை தவிர யார் இருக்கிறார்கள் என்று அன்றைக்கு கேட்டார். 59 மூலக்கொத்தளத்திலே இருந்து பல்லாயிரக்கணக்கான தம்பிமார்களை படை திரட்டிக் கொண்டு இலங்கை துணை தூதர் அலுவலகத்துக்கு முன்னாலே முழக்கமிட்டு உள்ளே சென்று நீதி கேட்கிறோம் என்று மனுவையும் கொடுத்தார். அண்ணா அவர்களே, நீங்கள் மறைந்து விட்டீர்கள். ஆனால் எந்த செய்தி கேள்விப்பட்டு உங்கள் இதயம் சுக்கல் சுக்கலாக உடைந்ததோ, அதே தமிழகத்தில் எந்த செய்தி கேட்டதால் உங்கள் மனம் உடைந்து துயரிட்டீர்களோ அப்படி செய்தி வந்ததா? இருதயம் நொறுங்கி போன ஒருவன், அவனுடைய இருதயத்திலே ஏற்பட்ட நெருப்பை வரிகளாக இரவெல்லாம் பதித்துவிட்டு அதை மரண சாசனமாக அறிவித்தான். அந்த மரண சாசனத்திலே அவன் சொல்லுகிறான், உழைக்கும் தமிழ் மக்களே, வேலைக்கு போகிற அவசரத்திலே இருக்கிற உங்களிடத்திலே நான் இதனை தருகிறேன். என் பெயர் முத்துக்குமார். ஒவ்வொரு நாளும் பத்திரிகைகளையும் இணையத்தையும் பார்த்து பார்த்து தினந்தோறும் கொல்லப்படும் சக தமிழர்களை எண்ணி சாப்பிட முடியாமல், தூங்க முடியாமல், யோசிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ பேரில் ஒரு சாமானியன். சொந்த ரத்தம் ஈழத்திலே எரிகிறது. ஆனால் இங்கோ தமிழ் இன தலைவர் என்ற பட்டத்தை சூட்டிக் கொண்டிருக்கின்ற கலைஞர் கருணாநிதி தமிழ்நாட்டின் மொத்த பணத்தையும் தன் குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டு வேலை பார்க்கிற கலைஞர் கருணாநிதி வின்னர் பட காமெடி நடிகரையும் மிஞ்சி விட்டார் ஏமாற்றுவதிலே. வேண்டிய துறைகளை மந்திரிமார்களுக்கு பெறுவதற்கு சதுராடிய இந்த சூர பொலி தமிழனுக்கு செய்ததென்ன? கேட்கிறவன் வைகோ அல்ல, செத்து போன முத்துக்குமார். தமிழனுக்கு செய்ததல்ல, அவரே சொன்னார், எழுதுகிறார். தேனெடுத்தவன் புறங்கையை நக்காமலாயிருப்பான். கருணாநிதியின் பம்மலாட்டத்தை பார்த்தால் நிறையவே நக்கியிருப்பார் போல் இருக்கிறது. எரிமலையாக சீருங்கள் இளைஞர்களே, மாணவர்களே. நான் தரும் அறிவாயுதத்தை எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னதை போல நான் உயிராயுதம் தருகிறேன். இந்த உயிராயுதத்தை எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னான் முத்துக்குமார். அவன் மடிந்து விட்டான். அவன் படத்தை இங்கே திறந்து வைத்தோம். 11 பேர் படத்தையும் திறந்து வைத்தோம். அந்த செய்தி வந்தபோது அந்த கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை வளாகத்தில் எந்த இடத்திலே நொச்சிப்பட்டி தண்டபாணியினுடைய உயிரற்ற சடலத்தை பார்த்து நான் பூக்களை தூவினேனோ, அதே இடத்தில் முத்துக்குமாருடைய உடலை பார்த்துவிட்டு, கருகி போன அந்த மேனியை பார்த்துவிட்டு, இருதயம் கதறிக் கொண்டிருந்த நேரத்திலே தொலைபேசியில் அழைத்தார் அந்த ஈழத்து கவிஞன் புதுவை ரத்தினத்துறை. அவன் அனுப்பி வைத்த கவிதையில் சொன்னான், முத்துக்குமார் முகம் தெரியாத போதினிலும் எமக்காக செத்து போன திருமகனே, என் தேகம் பதறுகிறது, உன் ஈகம்
என் நெஞ்சில் இதயத்தில் நெஞ்சில் தீ பற்றுகிறதே. உனக்கு அஞ்சலி எழுதுகிற போது என்னை சுற்றிலும் 100 சடலங்கள் வரிசையாக கிடக்கின்றன. சாவு எல்லோருக்கும் வாழ்வில் இறுதியானது, உனக்கு சாவே தொடக்கமானது. சின்ன அக்கினி குஞ்சே, உன் நெஞ்சில் எரிந்த நெருப்பால் எரிந்தாய். முத்துக்குமார், என் நண்பனே, உன்னை யாராவது பொதி செய்து இங்கு அனுப்பி வைக்க மாட்டார்களா? உன்னை வனப்பு செய்து வாசலில் வைப்பதற்கு ஈழம் விழி உடைத்து பெருகுகின்றது. எங்கள் நெஞ்சில் உன்னை நிறுத்தி செய்கின்றோம் சத்தியம். நீ மூட்டிய சோதி நெருப்பு சும்மாவியாது, அது விண் தொட எழும், அந்த வெளிச்சத்திலே ஒளி காண்போம் என்று எழுதிய கவிஞன் புதுவை ரத்தினதுரை. சகோதரர்களே, இந்த கவி எழுதிய, இந்த பாடல் எழுதிய அந்த மாபெரும் கவிஞன், விடுதலை கவிஞன் புதுவை ரத்தினதுரை மின்வேலி முகாமிலிருந்து இழுத்துச் செல்லப்பட்டாராம். அடித்து உதைத்து இழுத்துச் சென்றார்களாம். எங்கள் நெஞ்சம் மறவாத பேபி சுப்பிரமணியத்தையும் இளங்குமரனை இழுத்துச் சென்றார்களாம். இழுத்துச் செல்லப்பட்ட கவிஞன் புதுவை ரத்தினதுரையும் இளங்குமரனும் மற்றவர்களும் யோகியும் சித்திரவதை செய்யப்பட்டார்களாம். சொல்லுகிறார், கொல்லப்பட்டிருக்கலாம். அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா தெரியவில்லை, ஆனால் அவர்கள் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். இதைவிட என்ன கொடுமை இருக்க முடியும்? அண்ணா அவர்களே, 25 பிணம் விழுந்ததற்கு அன்றைக்கு கதறினீர்கள். தம்பிமார்கள் உள்ளத்திலே கனலை மூட்டினீர்கள். இன்றைக்கு கொஞ்சம் குழுவாருமாக எல்லாம் அடுகின்றார்களே. நாதியற்று போய்விட்டதே நாதியத்திலே தமிழினம். கேள்வி கேட்பார் இல்லையா? மிருகங்களை விட கேவலமாக நடத்தப்பட்டார்கள் என்று இழித்துரைக்கப்பட்ட நீக்ரோக்களுக்கு இன்றைக்கு தனித்தனி அரசுகள். அந்த நரக இருளிலே மிதித்து தள்ளப்பட்ட அந்த நீக்ரோ இனத்திலே பிறந்த ஒருவன் வெள்ளை மாளிகையிலே இன்றைக்கு மணிமுடி திரித்திருக்கின்ற அதிபர். இதோ இந்த மேடையில் எலின் சாண்டர், அந்த அமெரிக்க நாட்டிலே இருக்கக்கூடிய மனித உரிமைக்கு போராடுகிற அந்த டாக்டர், அந்த சகோதரி ஆழி பேரலை தாக்கிய பொழுது இலங்கை தீவுக்கு சென்று மனித சேவை செய்து ஈழத்தமிழர்களின் துயரத்தை உணர்ந்த அந்த சகோதரி, அமெரிக்க நாட்டில் மனிதாபிமான சேவை செய்ததற்கு எண்ணற்ற விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய அந்த சகோதரி, அமெரிக்க தமிழர் மன்றத்தின் பாதுகாப்பு மன்றத்தின் துணை தலைவராக இருக்கக்கூடிய எலின் சாண்டர் என்கக்கூடிய அந்த டாக்டர், மருத்துவர், தொடர்ந்து இடைவிடாமல் இலங்கை பொருட்களை விலைக்கு வாங்காதீர்கள், பகிஷ்கரியுங்கள் என்று போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரி, பாரக் ஒபாமாவுக்கும் ஹில்லரி கிளின்டனுக்கும் அமெரிக்க நாட்டிலே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடைவிடாது ஈழத்து தமிழர்களின் துயரத்தை சொல்லி சொல்லி முட்டி மோதி அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த சகோதரி, வட அமெரிக்க தமிழ்ச்சங்க மாநாட்டில் உரையாற்றிய பொழுது திரண்டிருந்த தமிழர்கள் அத்தனை பேரும் கதறி அழுதார்களாம் அந்த சகோதரியின் பேச்சை கேட்டு. புதிய பார்வை ஆசிரியர் அருமை சகோதரர் நடராஜன் அந்த அரங்கமே அங்கே உலுக்கி அத்தனை பேரும் வேதனையில் விம்மியதை கண்டு, வாருங்கள் எங்கள் இந்திய நாட்டுக்கு, எங்கள் தமிழ்நாட்டுக்கு, உணர்ச்சியூட்டுங்கள் உங்கள் பேச்சா, எங்கள் தமிழ் மக்கள் உங்கள் உரையை கேட்க வேண்டும் என்று அழைத்ததை ஏற்று சென்னையிலும் கோவையிலும் மதுரையிலும் இன்று பெங்களூரிலும் அடுத்து 21ஆம் தேதி புதுடெல்லியிலும் உரையாற்றுவதாக இருந்தார். அந்த உரையில் இந்திய அரசாங்கத்தை அவர்